என்ன அடுத்தது காங்கிரிகேஷனை பற்றி சொல்கிறார். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினாலே எண்ணிக்கைக்கு அடங்காததுமாய் இலக்கத்திற்கு உட்படாததுமா திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ரெண்டாவது ஜென்ரேஷன் சபையை எடுக்கிறப்போ பெரிய பெரிய புயல் வீசத்துக்கான காரணம் இதுதான். தகப்பன் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின சபை அது நிரம்பி வழியுது. இதே வார்த்தை தான், ஏராளமானதும் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லெக்கத்துக்கு உட்படாததுமான பெரிய சபையில் அடுத்தது ரெண்டாவது மருமகனும் மகனும் வரான். தப்பு இல்லை, உடன்படிக்கை அப்படி இருந்தால் சந்தோஷம். இந்த ஜனத்தின் நடுவில் உங்களை அடியேன்னு இருக்கிறேன். நடுவில் இருக்கிறியா, ஏறி தள்ள உட்காந்துக்கிறியா? இந்த இடம்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. இவ்வளோ ஜனலாம் இருக்கிறப்ப கர்த்தரே வானான்றுவான். அவன் கலெக்ஷனில் தான் இருப்பான். அவன் சிசி கேமரா வச்சு எல்லோரும் எடுக்கணுமோ, அவங்கள நம்பர் என்னமோ, அப்புறம் சிசி கேமரா வச்சு பார்த்துனே இருப்பான். சில்லறை எவ்வளோ வந்தது, நோட்டு எவ்வளோ வந்தது, பூட் எவ்வளோ வந்ததுன்னு. இதில் திருடுறதும் இருக்குது. இந்த நிர்வாகன்றது வேற. இந்த மனுஷன் என்ன அழகாக சொல்கிறான், திரளான ஜனங்கள் மத்தியில் நான் நடுவில் இருக்கிறேன். அதனுடைய பொருள் என்னென்னா, அவங்களோட நானும் ஒன்றா தான் இருக்கேன் ஆண்டவர். நான் ஒன்றும் பெரிய கொம்பு இல்லை. நான் இவருக்கு பிள்ளையாக பிறந்தேன். இவருடைய ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவின் முறையாக நான் இருக்கிறபடினால நான் பெரிய மனுஷன் இல்லை. இது இலக்கத்துக்கு உட்படாதது, இது எண்ணிக்கைக்கு அடங்காதது. ஏராளத்தினாலே ஜனத்தின் நடுவில் அடியேன்னு இருக்கிறேன். நான் இப்போ பலிபடத்தில் இருக்கிறேன். செய்தி முடிச்சோன்னு உங்களை நான் நடுவில் தானே வந்துடுறேன். என்ன சொல்கிறேன், நடுவில் இருக்கிறவனாக இருக்கிறது என்பது அந்த ஜனத்தோடு ஜனமாக இருக்கிறது. இதில் மேட்டிமெல்லாம் கிடையாது. இது நான் உங்களோடு நான் இருக்கிறேன். இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். அவர்களோடு படுத்தார், அவரோடு உறங்கினார், அவரோடு சாப்பிட்டார். அந்த நித்திரையை கூட இவங்க சரியாக தூங்க விடல இயேசுவை. அதையும் அவர் நித்திரை போச்சுன்னு கோவப்படல. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அவர்களுக்கு விசுவாசம் கணிக்கிற தேவனாக இருக்கிறார், ஒரு தலைவராக இருக்கிறார். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நடுவில் இருக்கிற அந்த அனுபவம் என்று சொல்கிறதே கஷ்டமாக இருக்கும். நான் யார், என் பின்னணி என்ன, என் முன்னணி என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் படிப்பு என்ன, வெளிநாட்டு விஜயம் என்ன, நான் எந்த கல்லூரியில் படித்தேன், நான் அப்படியே ஃப்ளைட்லேயே நேராக சபைக்குள்ளே ஃப்ளைட் இறங்கின மாதிரி பண்ணுவான். இவன் நடுவில்லாம் இருக்க மாட்டான். அதனால தான் சபை 4 துண்டாக உடஞ்சி சுக்குனராக போகுது. சாலமோனுடைய ஆரம்ப கால காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். மீதி அந்தெல்லாம் நம்ம சாயந்தரத்தில் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஆங்கியால் ஜனங்களை விசாரிக்கும், நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும், நியாயம் விசாரிக்க